சோ இன்னும் பெட்ரோல் விலை ஏறுமா? இல்ல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றம் மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. ஆனா இது க்ரூட் ஆயிலுக்கான வார் தானே சார். இவ்ளோ நாள் வந்து போர் வரும்போது அது ஒரு கோல்டு விலை ஏறும். க்ரூட் விலையினால. ம். ஆனா 2020 இப்போ ஆஸ் ஆன் டுடே உலகத்துல தி வர்ஸ்ட் கரன்சி பெர்ஃபார்மர் இஸ் ருபி. ருபி வந்து 40 ட்ரேட் பார்ட்னர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது மிக சரிவு அடைந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ருபிக்கு டிமாண்ட் கிடையாது, அவ்வளவுதான். இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ம். எதுக்கு டாலர் அதிகமாக பிரைஸ் வருதுன்னா டிமாண்ட் ஃபார் டாலர் இஸ் வெரி ஹை. அதனால தான் அது வெரி ஹை பிரைஸ் ஆகுது. இந்த பெட்ரோலியம் பிரச்சனை நமக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிட்ட கையிருப்பு இல்லாம இருக்கிறதுனால. ஏன்னா ரஷ்யால வார் வரும்போது நம்ம இமீடியட்டா ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸை ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஆனா நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிற ரிசோர்ஸ் வந்து வெறும் 60 நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த 60 நாளும் என்னன்னா தனியா இல்ல, அந்தந்த ஆலைகள் இருக்கு இல்லையா, ம். அதுல இருக்கிறது தான் தவிர வெளியில இருக்கிறது மிக சொல்பமான 5 to 6% தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் ரிசோர்ஸஸா வச்சிருக்கோம்.